கோழி மந்தி செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புக்கே. எல்லாரும் வாங்க. வெல்கம் யூ. குடிக்கல ஓடுடா குடிக்கல. தீக்குச்சி போற மாதிரி எப்படி புடிச்ச வேண்டாமா? நீ போட்ட தீக்குச்சி தான புடிச்சு எரியுது. மேல தன்னாரி ஓடணும் மச்சான். ஓடு ஓடு தள்ளி விடுவோம். உள்ள இருக்கனா ஒரு தீக்குச்சி போற மாதிரி ஏன் கம்ப அடிக்குற? குத்துறாதீங்க. ஏன்னா காத்து உள்ள எரிஞ்சட்டயா குத்தி பெட்டிடணும். இல்ல சுத்தி வந்துறோம். அப்துல்லா புடிங்க தாத்தா புடிங்க. நல்லா அடிச்சே. ஏய் நீ மரா கொண்டு கிட்ட ஆரம்பிச்சுடா. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். அவரை கையில எடுத்துட்டு வந்துருவீங்க. பூத்தாச்சு பூத்தாச்சு. ஏய் அப்துல்லா ரெண்டாவது இத நஜர் ஆர்த்தி முடிச்சறேன். நீ எங்க இந்த தோலை வச்சு சொல்லிட்டு அம்மிக்கல் பக்கத்துல உட்கார்ந்தா கண்ணு கிட்ட எத்தனை வாட்டி பெரிய சலையா கொண்டு 4 தான் இருக்கு. நாங்க முடிச்சிட்டோம். அலசினா முழு கோழி. அப்படியே அரைச்ச மஞ்சள் சாந்து. மசாலா போதும்ல தாத்தா? போதும். அரைச்ச மிளகாய் சாந்து. தாத்தா எடுத்துக்க. தாத்தா அவன் மூஞ்சில லைட்ல அப்படி தொட்டு பாருங்க தாத்தா. அரைச்ச இஞ்சி பூண்டு. எல்லாம் போட்டு மொத்தமா ஒரே வழியா எடுத்துடுங்க தாத்தா. முனுக்குன்னா கல்லுப்பு. சேர்ந்துருச்சுல. எவ்வளவு போயிட்டு இருக்கு அப்படின்னு. எலுமிச்சம்பழம் சாறு. அடி சுத்தி ரவுண்ட்ல ஊத்துங்க தாத்தா. எனக்கு ஊத்துங்க. தயிர். தாத்தா எனக்கு கூட ஊத்துங்க தாத்தா. இங்க இந்த பக்கம் மசாலா கீழே கிடந்து அப்படியே ஒரு எடுத்து குடலுக்குலாம் நல்லா வச்சிரணும். இந்த எல்லாத்தையும் இந்த தூக்கி போடு. நல்லா பாத்துக்க. வயித்துக்குள்ள இருக்க அப்படி வாங்கி வை. இப்படி இத அப்படி இந்த அப்படி அத கவுத்து விட்டு அப்படியே புறாயினாரு. தள்ளிங்க. வெயிலுக்குள்ள மத்த வேலைய போய் பார்க்கணும்பா. சுத்தமான நாட்டு பசு நெய். செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய். பட்டை வகை. பெருசு பெருசா கிடைக்கும். நறுக்கின வெங்காயம். அரைச்ச மிளகாய் சாந்து. பச்சை மிளகாய். மல்லித்தழை புதினா. அரைச்ச இஞ்சி பூண்டு. நறுக்கின தக்காளி. தயிர். இதெல்லாம் பத்தாது இல்லை, என்ன வேறு போட்டாங்கன்னா அடுப்பு நல்லா இருக்கு. நல்லா முடிக்க போடு. அப்படி போடு. அரைச்ச பிரியாணி மசாலா. அரிசிக்கு தகுந்த தண்ணி. காஞ்ச எலுமிச்சம்பழம். ஊற வச்ச பாசுமதி அரிசி. பாத்து போட்டு மச்சான். இதோ கட்டி விடு அப்படியே. கையில அடிச்சு போடு. எல்லாத்தையும் வலிச்சுக்கோ. கல்லுப்பு. போதுமா மச்சான்? இன்னொரு போதும் மச்சான். போதும் பக்கெட். ஏய் அந்த பக்கம் சோத்துல அடிச்சுக்கலாமே இருக்கு. இடிச்சிராம கம்பி இடிக்கும் பாரு. அப்படியே இறக்கி வை. அப்படியே தூக்கு தூக்கு தூக்கு. ஏய் பின்னாடி அடுப்பு. இல்ல சைக்கிள் வைக்கணும். இங்க இழுத்தாப்ல. இங்க யாசி இழுத்தாப்ல. கம்பில வா. இறக்கு இறக்கு.
ஓகேப்பா அருமை. அப்படியே எடுத்துக்க மூடி ஓகேண்ணா கரெக்டாக தானே இருக்கு. எடுத்துடவா எடுத்து மூடி போட்டுருவோம். அப்படியே நடுவில் வையா. அவ்வளோதான்டா. பாதிக்கு வைங்க பாதிக்கு மண்ணு போயிடும். இங்க ஒரு ஆள் லேசா இழுத்து விடா பாரு தூக்கு மச்சான். மச்சான் உடியா போடுற மாதிரி போட்டா மண்ணு தாத்தா சாக்கா தூக்காதீங்க. எல்லா சைடும் போட்டு விட வேண்டியதானே அப்படியே தாத்தா கை எடுத்துக்கங்க. அடிச்சிட்டே இருக்காங்க. மறந்து பிடிக்கணும். கீழே மண்ணு போயிடாம இல்ல அப்படியே இழுத்துரு. நல்லா இருக்கு போனமே இழுக்கணே நல்லா ஓரமா எல்லாத்தையும் எடுத்து விட ஆவி வருது பாருடா, வெளியில பறக்குதுடா. வருது பக்கமா மாடு பொறுமையா எழுத்து அப்படியே அடாடா கோழி கறி சுருங்கிருச்சான்ல கறிலாம் நான் எடுத்துருவோம்ண்ணே பசிக்குதுண்ணே. ஆயுதங்கள்லாம் தயார் நிலையில் தூக்கு அப்படியே தூக்கு தூக்கு இடிச்சு விடாம அப்படியே கேமராமேன் ஒதுங்குங்க. அப்படியே வைங்க மெதுவா எலுமிச்சம்பழம் பூரா அப்படியே கருப்பா எங்கடா நிக்க பொறுக்கல மந்தி பிரியாணி அடியா நான் பண்ணிட்டேன். நான் ரெடி. தூக்கு ரெடி. தூக்கு பைய தூக்கு பைய வா அப்படியே பத்திரமா வை அடுத்த வாட்டி குட்டி தாளமா இப்போ தாளம் தான் இப்போ ரொம்ப முக்கியம். தாளமா மச்சான் முத்துவன் எடுத்து உடைச்சு போட்டு சாப்பிட்டுருவோம். 2 பருக்கியை எடுத்து தின்னு பார்த்துட்டு என்னடா சின்ன பழத்துல 2 பருக்க 2 கரண்டி எடுத்து. ஆஹா ஒரு தட்டுல நீ அணா ஆக்கிட்டீங்க. கரண்டி கீழே விட்டுறான்ல. நீ பிரியாணி உடைக்க அருமையான கண்ணு கலண்டுச்சு. காலை பிடிச்சி பொத்தி எடுத்து வைக்க வேண்டியதா இருக்குதா. காலை பிடிச்சி தூக்குனா காலை மட்டும் தண்ணி குட்டி பேர் சொல்றல சுடுமுன்னு சுட்டு நல்லா வெந்து போச்சு. உடச்சு வச்சு ஐநாரு. இல்லை அப்புறம் உடச்சுக்கிறோம் பயில. உட்காந்துருக்கு ஒரு பீஸாவது கிடைக்குவாடு அள்ளி போடுங்க. கடையில எல்லாம் எத்தனை தண்டி புதுசா போடுவாங்க தெரியுமா? இந்த தாளம் 10 கடையில கொஞ்சம் தான் அப்ப நீங்க நிறைய ஆக்கினீங்க நமக்கு. பெரிய தாளம் கூட 5 லெமன் வந்துருச்சியா. நல்லா சாப்பிடணும். வாசனை எடுத்து வைக்கிறேன். அப்படியே நம்ம சைடு அப்படியே கொஞ்சம் இழுத்து விடு அப்படியே வை. கோழி நல்ல பிரியாணி. ஓஹோ அடாடா டேஸ்ட் அள்ளுது தாத்தா. நல்லா அப்படியே சுட்ட கறி மாதிரி. முழு புளி எடுத்து போடுங்க. இன்னைக்கு வேற லெவல் புட்டி தாத்தா. நீங்கள் லெக் பீஸ் சாப்பிட செலவு போடுவீங்க தாத்தா. பேரங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் அடித்து நொறுக்குவோம் தாத்தா. இந்த தோலோட சாப்பிடு, மசாலாவோட இருக்கு அப்படியே. எங்கள் கோழியை முடிச்சிட்டோம். சுருக்குன்னு இருக்குல்ல. தாத்தா கொஞ்சம் தயிர் எடுத்துக்கிட்டு பிரியாணி சோறு எடுத்துகிட்டு கொஞ்சம் பீஸை பிச்சுக்கிட்டு அப்படியே லேசாக அந்த எலுமிச்சம்பழத்தையும் பிச்சு வச்சுக்க. இன்னைக்கு முழு கோழி குழிமந்தி பிரியாணி
குழி நிறைய விரைய கொட்டி கொளுத்தி தணலை உருவாக்கிட்டு அம்மியில் அரைச்ச மசாலாவை முழு கோழியில் தடவி அரை வேக்காட்டில் பிரியாணி செஞ்சு அந்த தணலுக்குள்ள இந்த பிரியாணியும் கோழிக்கறியை எடுத்து வச்சு நல்லா மூடிவிட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து எடுத்து சாப்பிடும்போது அந்த தணலுக்குள்ள இந்த கோழிக்கறி வேக அதுலேருந்து வந்து சாறு பூரா அந்த பிரியாணி சோத்தில் இறங்கி அதை பெரட்டி எடுத்து சாப்பிடும்போது அடடா குழிமந்தி பிரியாணி வேற லெவல். முழு கோழியும் பிரிச்சு மேஞ்சாச்சு. அரபு நாட்டுல இது அதிகமா விரும்பி சாப்பிடுறாங்க. இப்பதான் தெரியுது. ஒரு வெட்டியாச்சு. கோழி சாறு மந்தியில இறங்கி அவ்வளவு சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கமா? Hey.